Hi friends, இன்னைக்கு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க ரெடி பண்ண போறோம். பூரி மசாலா 10 to 15 நிமிஷத்துல இந்த கிரேவி செஞ்சிடலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 தக்காளி 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல குருமாக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல மெயினா நம்ம சேர்க்க போறது பொட்டுக்கடலை மாவு தாங்க. ஒரு 2 கரண்டி பொட்டுக்கடலை மாவு எடுத்து 1 கப் பவுல் தண்ணியில நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதை இது கூட நீங்க ஊத்திக்கோங்க. நம்ம இவ்வளோ தண்ணியா இருக்கு நீங்க நினைக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல பாருங்க குழம்பு வந்து ஃபுல்லா நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான குருமா ரெடிங்க. இந்த பக்கம் குழம்பு மாற்றி வச்சுட்டு பூரி பொரிக்கிறதுக்காக எண்ணெயை வச்சாச்சு. கடகடன் பூரியை தேய்ச்சி சூப்பராக ஒரு 2 பூரியை சுட்டெடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவியை இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்களோட டின்னர் பார்த்தீங்கன்னா பூரி மசாலா தான்.